வணக்கம். என்றும் அன்புடன் லதா. இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் கேரளா வாழைப்பழ அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 வாழைப்பழம் வேணுங்க. கோதுமை மாவு 1 கப்பு, பச்சரிசி மாவு 1 கப்பு வேணும். அது கூட நமக்கு அஸ்கா அதே சம அளவில் அஸ்காவும் வேணும், ஏலக்காய். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தை நல்லா தோலை உரித்து இது மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். அதில் நம்ம கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, ஜீனி எல்லாத்தையும் போட்டு ஏலக்காயையும் போட்டு நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். பிசைஞ்சிங்கனாலும் சரி, இல்லை மிக்சியில் அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு எது சௌரியமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இந்த கையிலே தான் பிசைஞ்சிருக்கேன். இதில் வச்சு ஏலக்காயும் போட்டு வச்சுங்க. கையில் நல்லா பிணைஞ்சி தண்ணி ஊற்றிங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிங்க. ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சோம்னா போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எல்லாமே சேர்த்து மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இது நல்லா பக்குவமாக இருக்கும். வாழைப்பழம் போட்டிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்குங்க. பிணைய முடியாதவங்க நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். நல்லா இப்போ பாருங்கள் சேர்ந்து வந்துருச்சு. இது கொஞ்சம் இன்னும் கெட்டியாக இருக்குன்னு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றா இந்த அளவுக்கு பக்குவமாக வந்துருச்சுங்க. நம்ம கரண்டியில் எடுத்தும் போடலாம், கையில் எடுத்தும் போடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையாலே கிள்ளி போடலாம். இல்லை ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து போடலாம். நான் கையில் தான் போடுறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது சௌரியமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் எந்த அளவு கொள்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு 5 6 அப்பம் போடலாம். இது பணியாரம்னு சொல்லுவோம், அப்பம்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? ஓணம் பண்டிகைக்கு இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. எல்லோரும் வச்சு இது செய்வாங்க. அதனால் நான் உங்களுக்கு செஞ்சு இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஓணத்துக்கு செஞ்சு நீங்களும் நல்லா இனிப்பு ஸ்வீட் செஞ்சு கொண்டாடுங்க. நல்லா திருப்பி விடணுங்க. நல்லா ஊறி நல்லா பஃப்பாக வரும். நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா செவந்துருச்சுன்னா நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். இப்போ ஓணம் ஸ்பெஷல் கேரளா வாழைப்பழ அப்பம் ரெடி. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். மீதி இருக்க மாவை நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு இதுவாகிரும், தேவையானது கிடச்சிருங்க. இந்த அளவுக்கு நீங்களும் போட்டு வீட்டில் நல்லா ஓணத்தை கொண்டாடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் அப்படி கேட்டதே கிடையாது. இப்போ கேட்குறேன். கொஞ்சம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே வெந்ததுக்கப்புறம் கிண்டி விட வேண்டியதாங்க. இதுவும் நல்லா செவந்துருச்சு. செவந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு நம்ம எடுக்கணும். திருப்பி விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையானது நமக்கு கிடச்சிருங்க. நீங்களும் நல்லா செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஓணம் வாழ்த்துக்கள். ஓணத்துக்காக இது ஸ்பெஷலாக நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ. நீங்களும் செஞ்சு பார்த்து சந்தோஷப்படுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா செவந்துருச்சுங்க. ஏதோ நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா முடிஞ்சுது. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கும் நீங்கள் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள். இதை எடுத்து வச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சுது நமக்கு. இந்த அளவில் போதுமான அளவு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி 1 கப்போ 2 கப்போ எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு. நன்றி.